யோனாவின் அழைப்பு எப்படி இருந்து நினிவே ஜனங்கள், அழிந்து போகிற நினிவே ஜனங்களை விடுவிக்கும்படியாக, அவர்களை தேவனண்டை திருப்பும்படியாக, பாவத்துல மூழ்கி போய் கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக யோனாவுக்கு அன்று தேவ சத்தம், தேவ அழைப்பு வந்தது. அவன் மீறி கீழ்ப்படியாமை போன போது மீண்டும் இரண்டாம் விசை யோனாவுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது. அல்லேலூயா. யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள வைத்து மீண்டும் இரண்டாம் அழைப்பை கொடுத்து தேவன் மனுஷரை பிடிப்பவும் பாவத்தின் பிடியில இருக்கிற அந்த மக்களை விடுவிக்கவும் வந்தார். எல்லா இடுக்கண்கள் அடிமைத்தனத்துல இருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. விடுவித்தது மாத்திரமல்ல, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததுனால அந்த கானான் தேசத்துல 7 ஜாதிகளை அழித்து கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆமென். அதனால இன்று திருச்சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவ அழைப்பு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில சோர்வு, ஏமாற்றம், வெறுமை, ஒன்றுமே இல்லை, என்னால முடியாது, என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என் தொழிலை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற காலத்துல தான் தேவனுடைய அழைப்பு உங்களையும் என்னையும் தேடி வரும். அல்லேலூயா. எனக்கு என்னுடைய தேவன் என்னை எப்படி அழைத்தாருன்னா, நான் ரொம்ப முடியாதவளாக, கால் நடக்க முடியாத பலவீனத்துல தேவன் நோக்கி பார்த்ததுனால தேவனுடைய அழைப்பு எனக்கு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு வருகிறது. நீ என்னை பின்பற்றி வா, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்.